இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காம் தானே போடுவோம், ஏன் மாம் காம் போடுறோம் அதுலயே தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் a mom com, ladies and gentlemen. All right, குமரவேல் சார், உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி. ஸோ இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி அமைச்சு ஆல்ரைட், மோஸ்ட் லவ் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல டைரக்டரா ஹீரோவா எப்படி இருந்தது? இந்த படத்தில் என் தொண்டை கட்டி இருக்கு, அதனால் கொஞ்சம் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புது மாதிரி கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டாங்கல்ல, அவர் மாதிரி நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தால் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணு, அது ரொம்ப பாராட்டினேன். அது அப்புறம் யோகிவா நினச்சிட்டாங்க மற்றும் பலர் அவங்க அப்பா பாண்டியன் அவங்க அம்மா நினச்சிட்டாங்க. எல்லாம் கலைக்குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடுற நீங்கள்? அது தனியாக போடுறோம் சார். தனியானா தேட்டர் பின்னாடி. நல்லா இருந்துச்சு, அதை போடுங்க. ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. Thank you so much sir. Thank you for blessings க்கு மனமார்ந்த நன்றி. Thank you செந்தில். இந்த படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் அது தெரியும், நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேர் நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. எவ்வளோ சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப். ஆமா. இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாரும் நன்றிண்ணா. இல்லை, எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நான் வந்து எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாங்க. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் அது மாதிரி சொல்லி அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. எங்க சார் அதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். இப்படி பயமுறுத்தினா கல்யாணமே பண்ண மாட்டோம். நாங்கள் அவங்களுக்கு இப்படி பயமுறுத்தினா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் படத்திலே பிரச்சனை வந்த பிறகு டிபெண்ட். சொல்லுங்க. சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா இண்டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட் சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து என்னென்ன நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டேரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இதை சொன்னீங்க? ஐயோ நோ டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்கில் வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ தட் இல்லன் இது நல்லா பண்ணுவாங்க, ஹி ஸ்விட்சஸ் ஆஃப் அண்ட் ஹி ஸ்விட்சஸ் ஆன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீனில் ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப் and I asked him, எதுக்கு, why are you so disturbed? He says, I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up the. Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind.
ஸோ ஐ திங்க் த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து அதை நான் கற்றுக்கிட்டேன் தட் ஹவு டு ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் ஃப்ரம் கேரக்டர் மோட் டு ஆக்டர் மோட். ஏமா இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம் கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமாம் சார் கொஞ்சம் சார் ஆனால் ஒரு நல்ல விஷயம் சார், படத்தில் ஃபுல்லாக தமிழ் டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணேன். ஃபுல்லாகவே அவங்க டப் பண்ணியிருக்காங்க. எஸ் டப் பண்ணேன். பற்றி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்குல்ல, அதனால தான் இங்கிலீஷ் கண்டிப்பாக தமிழ் தான் பேசுறேன். ஸோ இல்லை, ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துருக்கேன்னா, கல்யாணம்னாலே ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்தை ரியல் லைஃப்ல? அண்ட் அந்த லைஃப்ல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். இப்போ நீங்கள் அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்கில் நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு சாங்குக்கு எடிட் பண்ணிவிட்டு அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்பிளோட லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதுதான், அதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட். அந்த வெளில குதிச்சிங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேராக கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமாம், இல்லை இப்போ எப்படி சொல்கிறது, அது நான் வந்து அதை விட பெஸ்ட்டாக கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் பண்ணியே தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாம்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யா, ஓகே, கிணத்துல வெல்றதா கல்யாணம் தான். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ லெட்ஸ் டூ குவிக் ரேபிட் ஃபயர் பிஃபோர் வி இன்வைட் வி ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக் டு ஹிம். ஸோ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 1 கிலோ ஆஃப் டொமேட்டோஸ்? யார் வந்து சொல்லுங்க. 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? யார் சொல்ல போறாங்க? கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? சரி, எனி அதர் கெஸஸ்? ஸ்பெயின். அப்பா தக்காளி ஸ்பெயின்ல இருந்து வருது. 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு. ரைட். அது அப்போ ஏறும் இறங்கும். டாட்டா சொல்லுவாங்க. 30 ரூபா. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா? அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. யாரையும் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லை. சொன்னேனே 30 ரூபான்னு சொன்னேனே. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார்? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இருங்க நான் சொல்றேன். மேம், நான் ஒரு சீன்ல அவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே கண் கலங்கிட்டாங்க. இல்ல மேம், அந்த சீன் பசியில கற்கள். ரைட். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா. எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும்? அந்த 5 பேர் கெஸ்ட். 5 பேர் மாமியார் பாக்குறாங்க. கம் ஆன் மாமியார். என்ன அரிசி? புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி இருக்குல்ல, இந்த அரிசி. வீட்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ. அப்பா 5 பேர் இல்ல, 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் காமிச்சிங்களேன். ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ. 5 கிலோ வாங்கிருக்கேன். ஆமா, 5 கிலோ அதே பாட்டு தான். போக போக தெரியும். திடீர்னு வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவேன். ரைட். பெஸ்ட் வே டு கீப் ரொமான்ஸ் அலைவ் இன் a marriage? ஒரு கல்யாணத்துல ரொமான்ஸ் அலைவ் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? She knows better. ஐ லவ் யூ சொல்லணும். அது எவ்வளவு பயந்து சொல்றீங்க? சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சொல்லணும். நான் தமிழ்ல சொல்லுவேன், உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன். அது ஜோக்கா? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. How to keep மேரேஜ்? Don't get married. ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க. அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க இந்த கேள்வி கேட்காதீங்க. மேம் ஹஸ் only one. ரைட். நீங்க Living in the character. absolutely. சொல்லுங்க, worst wedding gift. நீங்க those of you who are married, worst அப்படினா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு எனக்கு தமிழ் தவிர நீங்களே பேசுங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார் சொல்லுங்க. வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்க கல்யாணம். வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை கிஃப்ட். அது போதும் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் போதும்பா. இதுக்கே தூங்குங்க. Right, worst wedding gift. உங்க கல்யாணத்துக்கு சார், I know long time ago you got married, but still do you remember worst wedding gift? Glad to say long time back. ஞாபகம் probably books. Books கொடுத்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. Yes. Ma'am.
Sorry, I don't remember what happened yesterday. Right. Okay. Finally, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணீங்க. எந்த ஆக்டரோட ஃபோன் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த ஆசை ஒன்று இருக்கும்ல, யாரோட ஃபோன் செக் பண்ணணும் பயங்கரமா ஆசைப்பட்டீங்க? என் ஃபோனை யாரும் செக் பண்ணிடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. ஓ, அவ்வளோ விஷயம் இருக்கா? எஸ், யாரோட ஃபோன் செக் பண்ணணும்? Whatever I do is on my Instagram, so கவி வந்து க்ளீன் புக்மா. அப்படி சொல்றவங்க தான் நம்பக்கூடாது, இல்லை சாமி? ரைட். ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ. ஏன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா 100% பார்க்கணும்? ஃபைனல் வேர்ட். The great family entertainer. So watch. எஸ். ரீசன் வந்து இதில் இருக்கிற எங்கள் 2 பேரும் விட்டுருங்க, மீதி இந்த 4 லெஜண்ட்ஸ், சாரி 1 2 3 4, இந்த 4 லெஜண்ட்ஸ்க்காக பார்க்குறோம். 4 லெஜண்ட்ஸ்க்காக. அண்ட் ஒன் மோர் லெஜண்ட் வருவார், பின்னாடி இசையில் வருவார். எஸ், சூப்பர். It's a real ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். நான் இந்த படம் ஒத்துக்கும் போதே அப்படிதான் நினச்சேன். ஸோ ஐ ரியலி திங்க் இது வந்து மக்கள்கிட்டையும் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்டையும் தட் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். ஐ திங்க் இட்ஸ் ரியல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி ஃபில்ம். யூ கேன் அந்த படத்தை திருப்பி ரீவிசிட் பண்ணி கூட நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். Wow, that's really amazing. Yes, Yogi Babu sir, Chandra sir. இந்த படம் ஃபுல் காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம். Wow, first class சூப்பரா இருக்கு சொல்லுங்க Yogi Babu sir. ப்ரொடியூசர் தான் பாருங்க, கண்டிப்பாக நல்ல படம். ஒரு சொல்கிறது ஒரு 50% ஒன்று, 50% நீங்கள் படம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் படத்தை பார்த்தா அவ்வளோ எமோஷன் இருக்குது, விஷயம் இருக்கிற படம், அதுக்காக பார்க்கலாம். Thank you, and final word to you, Bhavi. So like everybody said, இது ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம், பட் அதுக்கு மேலே ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஆல்சோ ஃபார் பீப்புள் டு வாட்ச். பிகாஸ் மேம் சொன்ன மாதிரி we all have, நம்ம எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மேரேஜ் இருக்குல்ல, in every ஜெனரேஷனுக்கு. ஸோ in that space it's very important that நமக்கு I think we are very conditioned that என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டுதான் ஒரு பையன் வீட்டுக்கு போகணும் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் இது எல்லாமே தவிர ஐ ஃபீல் it's important to understand ரெண்டு பேருமே they're equals in a marriage and it's their life how they want to live. So yeah, I think it's a film about love, relationships, ego and family. And எனக்கு வந்து I feel maybe she's written the film here and Ilan you have developed ஒரு சீரியஸான படம், சீரியஸான ஒரு தீம், ரொம்ப ஹியூமரஸா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா they have written the film. So I think everybody will enjoy. So kandipa I'm sure one thing is everybody is going to enjoy it. All right, 100% rom-com for the entire family to enjoy. Thank you so very much. ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்தல அந்த காஸ்டிங். Thank you. You can take your seats. You want to invite us.